நேற்றைய தினம் மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றத்தில் ஒரு அதிரடியான சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையத்தால் வெற்றி பெற்றவர் என்று அறிவிக்கப்பட்ட நபரை தோல்வியுற்றவர் என்று சொல்லி தோற்றவரை இவர்தான் வெற்றியாளர் என்கிற அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம். என்னடா இவ்வளவு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கு, எந்த ஊடகமே சொல்லலை. மோடி செலெக்ஷன் கமிஷன் ஒருத்தரை வெற்றின்னு சொல்றாங்க, அந்த வெற்றி செல்லாதடா, தோத்தவன் தான் வெற்றி பெற்றிருக்கிறான் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்தியாவுடைய ஊடகங்கள் எல்லாம் தலைப்பு செய்தியாக போட வேண்டாமா? ஆனால் போடலையே. ஏன் போடலை? இப்போதான் நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதாவது நேற்றைய தினம் மோடி அவர்கள் சுதந்திர தின விழாவில் வடை சுட்டு கொண்டிருந்தார் அல்லவா, அந்த நேரத்தில் தான் இந்த செய்தி வெளியாகியது. ஹரியானாவில் ஒரு தோற்ற வேட்பாளர், அதாவது பானிபட் மாவட்டம் புவானலகு கிராமத்தில் தோல்வியுற்ற ஒரு மனிதர், அவருடைய பெயர் மோஹித் குமார். இவர் நான் தான் உண்மையிலே இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்கணும், மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது, தேர்தல் ஆணையமும் வாக்கு இயந்திரமும் இதற்கு பின்னாடி இருக்கு அப்படி சொல்லி ஒவ்வொரு கோர்ட்டா ஆதாரங்களோடு ஏறி இறங்குறார். எங்கேயுமே அவருக்கு நீதி கிடைக்கல. இப்போ அவர் உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறார். உச்ச நீதிமன்றம் விசாரிக்கிறது. அன்றைக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்கு இயந்திரங்களோடு தேர்தல் ஆணையத்தை உச்ச நீதிமன்றத்திற்கு வர சொல்கிறது. எங்கள் முன்னால் வைத்து கவுண்ட் செய்யுங்கள், விவிபேட் ஸ்லிப்பு வாக்கு இயந்திரங்கள் ரெண்டையுமே சரிபார்த்து கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க வைத்தே கவுண்டிங் நடக்கிறது. இறுதியில் என்ன தெரியுமா? தேர்தல் ஆணையத்தால் தோல்வியுற்றவர் என்று சொல்லப்பட்ட நபர் வெற்றி பெறுகிறார். தேர்தல் ஆணையத்தை தூக்கி கடாசி போட்டுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் இதோட நிப்பாட்டிங்க அப்படின்னு கடுமையான எச்சரிக்கையை பதிவு செய்திருக்கிறது. நல்லா பாருங்க. அப்ப இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையரை யார் நியமித்துக் கொண்டிருக்கிறார்? மோடி தான் நியமித்துக் கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டங்களில் இந்தியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய தேர்தல் எல்லாமே மிகப்பெரிய மோசடிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்கிறது ராகுல் சொல்றது உண்மையாயிருச்சா இல்லையா? பாருங்களேன், நீதிமன்ற நீதிபதிகளுக்கு முன்னால் வாக்கு இயந்திரங்கள் எண்ணப்படும் போது வெற்றி தோல்வி என்பது வேறு விதமாக மாறுகிறது. தேர்தல் முடிவுகளை வேறு விதமாக மாறுகிறது. வெற்றி பெற்றவர் என்று சொல்லக்கூடியவர்கள் தோல்வி அடைகிறார். தோற்றவரை வெற்றி பெற வைத்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றம். ஆனால் இவ்வளவு மிக முக்கியமான செய்தியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் இல்லாமலாக்கி இருக்கிறார்கள். சரி, உங்களுக்கு நன்றாக தெரியும் 2024 பாராளுமன்ற தேர்தல் இல்லையா? அந்த தேர்தலுக்கு முன்னால், சில காலகட்டங்களுக்கு முன்னால், இந்தியாவுடைய மிக முக்கியமான தேர்தல் ஆணையராக பொறுப்பில் இருந்த அனுராக் தாக்கூர் திடீரென்று ராஜினாமா செய்கிறார். ஏன் அவர் ராஜினாமா செய்தார்? அப்பழுக்கற்ற நேர்மையான ஒரு தேர்தல் அதிகாரி, அவர் எதுக்கு ராஜினாமா செய்யணும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் அன்றைக்கு மக்களை சுற்றி வந்து கொண்டிருந்தது. ஆனால் அவர் ராஜினாமா செய்தார். அதன் பிறகு அவர் என்ன ஆனார், இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் அனுராக் தாக்கூர் தேர்தலுக்கு முன்பே ராஜினாமா செய்ததற்கு பிறகு ராஜீவ்குமார் தலைமையில் நடைபெற்ற தேர்தல்களில் மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருப்பதாக இன்றைக்கு ராகுல் காந்தி உட்பட எதிர்க்கட்சி தலைவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கிறார். அப்படி என்றால் அனுராக் தாக்கூருக்கு தெரிந்திருக்கிறது, மோடியை வெற்றி பெறச் செய்வதற்கு தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்கிறது. இதற்கு நான் ஒத்துழைத்தால் என்னுடைய வருங்கால தலைமுறையினர் என்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் என்பதை புரிந்து கொண்ட அந்த மனிதர், அந்த மிகச்சிறந்த மனிதர் வேறு வழி இல்லாமல் தன்னை ராஜினாமா செய்து அதிலிருந்து வெளியே போனார். இது நடந்தது. இதை நம்ம மறுக்க முடியுமா? இந்த நேரத்தில் நம்ம பேசி ஆகணும். சரி, இன்னொரு செய்தியை நான் சொல்றேன். இப்போ 70 இடங்களில் ரீகவுண்டிங் வேணும். அதாவது பாஜகவிற்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஒரு 5000 ஓட்டு 8000 ஓட்டு அப்படிங்கிற வித்தியாசத்தில் பாஜக வெற்றி பெற்ற இடங்களில் எல்லாமே ரீகவுண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கு, ஆதாரங்களோட போயிருக்கு. அப்படி என்றால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, கோர்ட்டிலேயே நீதிபதிகளின் முன்னால தேர்தல் ஆணையம் வாக்கு இயந்திரங்களின் உதவியோடு எண்ணப்படும் பட்சத்தில் எல்லா குட்டும் வெளிவிடும். அப்படி என்றால் காங்கிரஸ் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும், பாஜக 100 இடங்களுக்கு கீழே சுருங்கிவிடும். இதுதான் நடக்க போகிறது அப்படிங்கிறத இந்திய மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா? ஸ்மிருதி இரானின்னு ஒருத்தங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா? உத்தரப்பிரதேசத்தில் 2019 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், ராகுல் காந்தியை தோற்கடிக்கிறார். இந்த பதிவை நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆனால் திரும்பவும் இதை பேச வேண்டியது இருக்கு.
ராகுல் காந்தி தோற்று போகிறார் இல்லையா? ஆனால் என்ன நடந்தது என்றால் பின்னால் நாளில் ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி அப்படின்னா, ஸ்மிருதி இரானியினுடைய வெற்றியில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. அது எந்த மாதிரி மோசடி அப்படிங்கிறதுனா, நீங்கள் ஸ்மிருதி இரானியினுடைய மிக நெருங்கிய உதவியாளர் மரணமடைந்து போகிறார். மர்மமான முறையில் மரணமடைந்து போகிறார். சரியா? அவரை வந்துட்டு இறுதிச் சடங்கில் தூக்கிட்டு போகும்போது ஸ்மிருதி இரானி சொல்கிறாங்க, எத்தனை வருஷத்துக்கு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா, இவருடைய மரணத்திற்கான காரணத்தை நான் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மோடி பேசுகிற மாதிரி, அமித்ஷா பேசுகிற வடை சுட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் அந்த மனிதருடைய மர்மமான மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனால் பொதுவாக ஒரு செய்தி உலா வருகிறது. என்ன அப்படின்னா, ஸ்மிருதி இரானி மோசடியின் மூலமாக, தேர்தல் ஆணையத்தின் மோசடி மூலமாகத்தான் அந்த இடத்துல வெற்றி பெற்றார். அந்த ரகசியம் இந்த உதவியாளருக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனால இந்த உதவியாளருடைய மர்ம மரணத்திற்கு பின்னால் ஏதோ சில கருப்பு கைகள் இருக்கிறது என்ற செய்திகள் அன்றைக்கு வெளிவந்து கொண்டிருந்தன. அப்படித்தான் ராகுல் தோற்கடிக்கப்பட்டார் என்கிற செய்தி மிகப்பெரிய அளவில் உலா வந்து கொண்டிருக்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வாக்கியந்திரங்களை தூக்கிட்டு வா, ஏன் முன்னாடி வச்சு எண்ணு அப்படின்னு சொல்லும்போது வெற்றி தோல்வி மாறுகிறது. தோற்றவர் வெற்றி பெறுகிறார், வென்றவர் தோற்றுவிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தோற்றவரை வெற்றி பெற்றவராக உச்ச நீதிமன்றம் அறிவிக்கிறது. அப்படி என்றால் இங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மீண்டும் சொல்லி தெரிய வேண்டுமா? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கவுண்ட் டவுன், எப்போவுமே பதிவுகளில் சொல்கிற மாதிரி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்போ வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நிகழலாம். மோடிக்கு சைரன் ஒலி கிடைத்து விட்டது. ஆட்சி எண்ணப்படுகின்றன. ஆனால் எண்ணப்படுவது முக்கியமல்ல. ஆட்சி கவிழ்ந்து விட்டால், அடுத்த ஆட்சி வந்தால் பாஜக தலைவர்களுடைய நிலைமை என்ன? தேர்தல் ஆணையத்தின் தலைமை பொறுப்பில் இருந்தவர்களுடைய நிலைமை என்ன? இன்னைக்கு தான் நம்ம நேற்றை கூட நம்ம ஒரு செய்தோம். என்ன, தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த ராஜீவ்குமார் குடும்பத்தோடு தப்பி ஓடிவிட்டார். அதை வேறு சில நிறுவனங்கள் மறுத்திருக்கின்றன. ஆனால் இவ்வளவு பெரிய ஆதாரங்களோடு ராகுல் காந்தி செய்திகளை வெளியிட்ட பிறகும் இன்று வரைக்கும் அவர் அது குறித்து பேசுவதற்கு ஊடகங்களுக்கு முன்னால் தோன்றவில்லை. எங்கே இருக்கிறார் என்னங்கிறதெல்லாம் யாருக்கும் தெரியல. அப்போ மிகப்பெரிய சிக்கலை நோக்கி பாஜக தள்ளப்பட்டிருக்கிறது. மோடியும் அமித்ஷாவும் தனி அறையில் உட்கார்ந்து எப்படி தப்பிப்பது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பார்களோ என்னவோ தெரியவில்லை.